உயர்கல்வித்துறையில் நாட்டிலேயே தமிழ்நாடுதான் முதலிடத்தில் உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஐயன் வள்ளுவன் சிலையை திறந்து வைத்து பேசிய அவர், எதிர்கால தலைமுறையினர் கல்வியை கடந்து சமூகத்தை வரலாற்றை அறிந்து கொள்ள முற்போக்கு சிந்தனைகளை வலுப்பெற இத்தகைய நூலக படிப்புகளும் தான் அடித்தளமாக அமையும். அந்த அடித்தளத்தில் உருவாகும் இளைஞர்கள் தான் நம்ம தமிழ் சமுதாயத்தை நல்வழியில் நடத்துவாங்க. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம், மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கோவையில் அமையவுள்ள தந்தை பெரியார் நூலகம், திருச்சியில் அமையவுள்ள நூலகம் தமிழ்நாட்டுக்கு அடையாளமாக பெருமையை சேர்க்கக்கூடிய அடிப்படை வழங்கப் போகிறது. நீங்கள் அமைக்கிற நூலகம் படிப்பங்களும் உங்கள் ஊருக்கு அடையாளமாக அது பெருமையாக அமையும். தமிழ் சமுதாயத்தை மேம்படுத்தும், தமிழ்நாட்டை வளப்படுத்தும், தமிழ்நாட்டு மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் அனைத்து துறைக்கும் தகுதிப்படுத்தும். நான் மாணவர்களை சந்திக்கும் போதெல்லாம் மறக்காமல் சொல்வது உண்டு, கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து என்று அடிக்கடி எடுத்து சொல்வது உண்டு. எனவே நம் இளைஞர்களை அறிவு செல்வத்தை சேர்க்க பாடுபடுங்க. பொருட்செல்வம் நிச்சயம் உங்களை தேடி வரும். அதனால தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். கல்விக்கான நம்மளோட பணிகளை சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வித்துறையில் முதன்மை மாநிலமாக இருக்க நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 32 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கியிருக்கிறோம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு முதல்நிலை தேர்வுக்கு மாதம் 7,500 ரூபாயும், மெயின்ஸ் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மாதம் 25,000 ரூபாயும் வழங்கி கொண்டிருக்கிறோம். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளை படித்து ஐஐடி, என்ஐடி போன்ற ஒன்றிய அரசு நிறுவனங்களில் இளநிலை கல்வி பயில சேர்க்கை பெற்றவர்களுக்கு முழு கல்வி செல்வையும் இந்த அரசு ஏற்கும். நான் முதல்வன் திட்டம் மூலமாக 22,56,000 மாணவர்களுக்கு திறன் பயிற்சி தந்து பெரு நிறுவனங்களில் பணிபுரிய அவங்கள தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளை சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை 34 விழுக்காடாக இப்போ உயர்ந்திருக்கு. தமிழ் புதல்வன் திட்டத்தால் மாணவர்களின் உயர்கல்வி ஆர்வம் அதிகமாகி இருக்கு. முதல் தலைமுறையாக கல்லூரி வர்ற மாணவர்களுக்கு கல்வி கட்டண செலவுக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 1000 கோடி ரூபாய் செலவில் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. 150 கோடி ரூபாய் செலவில் உயர்கல்வி நிறுவனங்களை டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைந்த கற்றல் மேலாண்மை அமைய உருவாக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கான தொழில்திறன் மேம்பாட்டு திட்டம், முதலமைச்சரின் ஆராய்ச்சி மானிய திட்டம், முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம், உங்களை தேடி கல்வி திட்டம், இப்படி என்னால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இந்த திட்டங்களால் தமிழ்நாட்டுக்கு உயர்கல்வி தரமும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்று இந்தியாவிலேயே அதிக அளவிலான அரசு பல்கலைக்கழகங்களை உள்ள மாநிலமாக, 500க்கும் மேற்பட்ட தரம் வாய்ந்த பொறியியல் கல்லூரி இருக்கக்கூடிய மாநிலமாக, அதிக அளவிலான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலமாக, புகழ்பெற்ற 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 31 உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. உயர்கல்வி மாணவ சேர்க்கையில் தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக 49 விழுக்காடு பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு. இப்படி உயர்கல்வியில் உன்னதமான இடத்தை தமிழ்நாடு பெற்று இருக்கிறது என்றால் அதனால தான் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகம் மாநில அரசோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும். வேந்தர் பதவியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். பள்ளி முதல் உயர்கல்வி வரை ஒவ்வொரு மாணவருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி செலவு செய்வது மாநில அரசு. பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் சம்பளம் கொடுப்பது மாநில அரசு. பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி தர்றது மாநில அரசு. ஆனால் வேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வி. அதனால தான் சட்ட போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநிலத்தோட கல்வி உரிமையை மீட்கிற அந்த பணியில்
அது கிடைக்கிற வரைக்கும் இந்த சட்ட போராட்டங்களும் அரசியல் போராட்டங்களும் தொடரும் என்பதை சொல்லி இங்கே கூடியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி படிங்க 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 உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வின்னு தொடர்ந்து படிங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.